அம்மாவோட எந்த டயலாக், அட்வைஸ் கிரிஞ்சா இருக்கு, இல்ல பூமரா இருக்கு ஃபீல் பண்றீங்க? போற இடத்துல என்ன பண்ணுவேன்றதா பயங்கர இரிட்டேட் ஆகும் சார். சின்ன வயசுலேருந்தே என்ன மெய்டு மாதிரியே ஃபியூச்சர்ல வீட்டுக்கு போற இடத்துல நீ ஒரு மெய்டா இருக்கணுன்ற மாதிரியே வளர்ப்பாங்க. ஆ, வீடு சரியா கூட்ட தெரியல, இது கூட்ட தெரியல, பாத்திரம் தேய்க்க தெரியல, இங்க பாரு சோப்பு அப்படியே இருக்குன்னு அப்படியே அந்த குண்டா வச்சு மண்டையில ஒரே அடி அடிப்பாங்க சார். குண்டா வச்சு. ஆம். என்ன கையில கிடைக்குது? இந்த பாத்திரம், அந்த பாத்திரம்லாம் கிடையாது சார். தொடப்ப கட்டையில இருந்து, குச்சியில இருந்து, குண்டான்ல இருந்து எல்லாத்துலயும் அடி வாங்கியிருக்கேன் சார். வாய் கூட கூட ஆடுறேன் சார். எனக்கு வாய் அண்ணா பிடிக்காது. குழந்தை பேசாதான்னு நம்ம ஏக்கப்பட்டு குழந்தைக்கு அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லுன்னு சொல்லி அழுதுட்டு பேசாத வாய் மூடு, பேசாதன்னு சொல்றது இருக்குல்ல. அது ஒரு இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க மனம் விட்டு பேசுறதே நம்ம வீட்ல தான். ஏன்னா அங்க போனதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க, மாமியார் என்ன நினைப்பாங்க, கொழுந்தனார் என்ன நினைப்பாரு, அண்ணி என்ன நினைப்பாங்க, நாத்தனார் என்ன நினைப்பாங்க, கணவரே அவங்க அம்மா பத்தி பேச நினைப்பாங்கன்னு 1008 யோசனையோட தான் அங்க பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. தான் நினைச்சத ஒரு பொண்ணுக்கு பேசுற சுதந்திரம் தன் தாய் தகப்பன்ட்ட தான் இருக்கு. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்க. அம்மா பேசுற எந்த டயலாக், அட்வைஸ் உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கு? கிரிஞ்ச விட பூமர் தான் சார் பூமர். எனக்கு. ஆமா சார். சின்ன வயசுலயே சார் ஒரு ரூல்ஸ் ஒண்ணு போட்டு வச்சுட்டாங்க. 5 மணி ஆயிடுச்சுன்னா வீடு பெருக்கி விளக்கேத்தி அதுக்கப்புறம் படிக்க உட்காரணும். அப்புறம் ஒரு 9th 10th ஆனதுக்கு அப்புறமா ஷார்ட் ட்ரெஸ் போடக்கூடாது, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. அப்புறம் ஒரு பாயிண்ட் போனதுக்கு அப்புறமா நைட்ல வெளியிலயே போகக்கூடாது. ஸோ இது எல்லாமே போட்டாங்க. இது எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணிட்டேன். 5 மணிக்கு ஆனா விளக்கு அணைச்சிருவீங்க. ஏத்தவே மாட்டேன். ஏத்த மாட்டீங்க. ஏத்த மாட்டேன். ஆ. என் இஷ்டத்துக்கு தான் படிப்பேன். எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் உட்காந்து படிப்பேன். நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன். இவங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவாங்க. எடுப்பேன். என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை? வெய் நான் வரேன் அப்படின்வேன். உடனே இவங்க வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லுவாங்க. நான் பண்ணா இதுமா பண்றா. நீங்க ஃபோன் பண்ணி என்னன்னு கேளுங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. டைம் என்ன ஆகுது? இதெல்லாம் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்வாங்க. உடனே எங்க அப்பா கால் பண்ணுவாங்க. என்னப்பா அதோ வரேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னுவேன். உடனே எங்க அப்பால வருவா விடு அவளுக்கு தெரியும் எப்போ வரணும்னா அவ வருவா அப்படின்ட்டுருவாங்க. முதல் வந்து எல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கேட்கறதே கிடையாது. ம். அப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்றாங்க. அதனால வர வழி இல்லாம ஆமா, நீங்க எது சமாளிச்சு இருந்தாலும் ஒரு போட்டோ எடுக்கணும்னா கூட அப்பாவும் பொண்ணும் போய் தனியா கடகடன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. அம்மா கூட வந்து அவ எடுக்க மாட்டா. ஃபாதர்ஸ் டேனா போட்டோ போடுவா. அப்பா கூட நின்னு நின்னு போட்டோ போடுவா. மதர்ஸ் டேனா ஒரு போட்டோ கூட வராது. நான் காலையில இருந்து எதிர்பார்ப்பேன். ஒரு போட்டோ கூட வராது. ஸ்டோரி போடுறது தான் சரி இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. story. அவெல்லாம் ஸ்டோரி போட்டிருக்கா. அம்மா பத்தி. அவெல்லாம் அவங்க அம்மாக்காக போட்டிருக்கா. நீ எதுக்குமே பண்ண மாட்டேங்கிற எனக்கு அப்படின்னு தான் பேசுறாங்க. அப்பா கூட மட்டும் நிறைய ஸ்டோரி போடுவா. அப்பா சின்ன வயசுல போட்டோ குழந்தை தூக்குறதுல இருந்து எல்லாமே போட்டோ போட்டு போட்டு ஸ்டோரியா போடுவா. என்ன மட்டும் போடவே மாட்டா. எந்த யதார்த்தத்தை இதுவரைக்கும் என் பொண்ணும் கணவரும் ஒரு அம்மா ஸ்தானத்திலிருந்து நான் சொல்றத புரிஞ்சுக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற விஷயம் என்ன? சமையல்லாம் கொஞ்சம் கத்துக்க பாப்பா அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தேன். ஆனா கத்துக்கவும் இல்ல. இப்போ கல்யாணம் பண்ணியும் சமையலும் பண்ண தெரியல சார். நேத்து கூட சாம்பார் வைக்க ஃபோன் பண்றேன் சார். இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசுறதே போற இடத்துல எப்படி இருப்பா, போற இடத்துல எப்படி ரெஸ்பான்சிபிளா பாத்துப்பா அப்படின்னு சொல்றாங்களே தவிர, எத்தனை பேரு இப்போ பொண்ணுங்களுக்கு சொன்ன எல்லாத்தையும் அவங்க பசங்களுக்கு சொல்லி குடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. போற இடம், போற இடம், போற இடம்னு சொன்னா, அஃப்கோர்ஸ் எங்களுக்கும் எல்லாமே தெரியும். எப்படி ஒரு ஃபேமிலிய ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். எப்படி சமைக்கணும்னு தெரியும். எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும். அஃப்கோர்ஸ் எங்களுக்கு குக் பண்ண தெரியலனா மெய்ட் வைக்கவும் தெரியும். அவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும், ஏர்ன் பண்ணவும் தெரியும். எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், அப்பான்னா அது வேற சார். அவங்க கையில இருக்கிறது தான் நமக்கு அந்த சந்தோஷம். எல்லாருமே சொல்லுவாங்க, "இது சின்ன வயசுலயே இருந்துடலாம், சின்ன வயசுலயே இருந்துடலாம்னு" சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அப்பா பேக் போனா இருப்பாங்க. சம்டைம்ஸ் இல்லாம போகலாம். நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். எல்லாமே லேர்ன் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவரைக்கும் அப்பா கிட்ட இருக்கலாமே, அப்பா கூட சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சார். அஃப்கோர்ஸ் வி ஹேண்டில் எவ்ரிதிங். இப்ப அவங்க அப்பா செல்லம் குடுக்குறாங்க ரைட்டு. அங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா வளர்த்த புள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க சார். அம்மா பாரு எப்படி வளர்த்துருக்கா, இது கூட சொல்லிக் குடுக்கலையா அப்படின்றது நம்ம வீட்ல என்ன நடக்கிறத அப்படி கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்கிறணும் சார். அந்த இடத்துல எங்கேயுமே எந்த சூழ்நிலையுமே அப்பாவ சொல்லவே மாட்டாங்க. அதனால டாடி என்ன சொல்லிட்டாரு, "போற இடத்துல பிரச்சனை இருந்தானே நீ என் பொண்ண வேலை வைக்கிற. நான் வீட்டோட மாப்பிள்ளைய கூட்டு வந்து அவனுக்கும் சோறு போட்டு நானே பார்த்துக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனை என் பொண்ண வேலை வைக்காத" அப்படின்னு சொல்லிடுவாரு. புர்றா அந்த தங்கத்தை. கண்டிஷனே கிடையாது சார். என்ன என்ன நல்லா பார்த்துக்கினா போதும், என்ன வேலை செய்ய வைக்காம இருந்தா போதும், என் டாடி ஓகே சொல்லிடுவாரு.